போடு இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். சொன்னதா சொன்ன மாதிரி செஞ்சா நாம ரொம்ப ஒரு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், சந்தோஷமாயிருவோம். அந்த வகையில முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மனப்பூர்வமா நம்மளுடைய பாராட்டுகள். என்ன கேட்டீங்கன்னா, அவர் முதலமைச்சராக பதவியேற்ற அந்த ஸ்டேஜ்லயே அவர் சொன்னது என்ன கேட்டீங்கன்னா, இங்க சுத்தமா கஜனாவை காலி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க, இந்த 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு. சோ அதனால பாத்தீங்கன்னா நான் முதல்ல எதுவும் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முழு வெள்ளை அறிக்கையை வெளியிட போறேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன போதே நாமெல்லாம் ஃபயர் விட்டோம். அதை முதல்ல பண்ணுங்க, இவங்க என்னென்ன பித்தலாட்டெல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காலங்காலமா திமுக அதிமுக அதிமுக திமுக மாறி மாறி ஒருத்தங்க மாறி மாறி வரும்போதுல சும்மா பேருக்கு இதுக்குமே எடுத்து அவங்களும் அதே வேலையை தான் பண்ணுவாங்க. அதனால புதுசா ஒரு வரலாற்று புரட்சியை பண்ணிட்டு நீங்க வந்திருக்கீங்க. நீங்க அந்த நிதி நிலைமை என்னன்னு வெளியே விட்டாதான் உண்மையான நிலவரம் மக்களுக்கு தெரியும். அதனால வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பயங்கர ஃபயர் விட்டு இருந்தோம். அவர் அப்படி சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்து உடனே கண்டனம். அதாவது தெரியாம பேசக்கூடாது, நாங்க வரம்புக்குட்பட்டு தான் கடன் வாங்கி வச்சிருக்கோம், அதை மீறில கடன் வாங்கல, இவருக்கு என்ன தெரியும் அப்படி ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு குரல்கள் எங்க வெளியிட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் சில திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த வெள்ளை அறிக்கையை வெளியிடல. சோ அதனால நம்மளுக்கே கொஞ்சம் அப்செட் ஆச்சு. என்ன முதலமைச்சர் அவர்களே, நீங்க வெள்ளை அறிக்கை வெளியிடன்னு சொல்லியிருந்தீங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாமளே பாத்தீங்கன்னா விமர்சனம் வச்சிருந்தோம். சோ நாம சொன்னது யாருக்கு அடிச்சா இல்லையா, முதலமைச்சர் விஜய் கேட்டு இன்னைக்கு நிதியமைச்சர் மரிய வில்சன் இப்பதான் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாரு. சோ அதை பார்த்த உடனே அதை பத்தி உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு இந்த வீடியோ காணொலி. எங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அதாவது நாம நினைச்சிருந்தோம் 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டு கடன் அப்படின்னு, அப்படி கிடையாதுங்க. கூட கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க, 13.18 லட்சம் கோடி கடன். சோ இதுதான் உண்மையா தமிழ்நாட்டு கடனாக இப்ப இருக்கு. அது மட்டும் இல்லங்க, நாம தமிழ்நாட்டில பிறந்த ஒவ்வொருத்தர் மேலேயும் எவ்வளவு கடன் இருக்கு பாருங்க, 1,28,000 கோடி கடன். இவங்க பாத்தீங்கன்னா லக்ஸரியா வாடுறதுக்கும் கோடி கோடியா பித்திர தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சு ஃபாரின் டூர் அந்த டூர்னு போய் இவங்க அப்படி என்ஜாய் பண்ணுவாங்களா. ஆனா இங்க தமிழ்நாட்டு கடன் மட்டும் ஏழாபால மக்கள் ஒண்ணுமே பண்ணாத நம்ம மேல 1,28,000 கோடி கடன். இதெல்லாம் கேட்காம விட்டு தான் இவங்க அவ்வளவு பேர் ஆட்டம். என்ன மாதிரி ஆட்டங்கிறீங்க? நான் கேட்கிறேன், எதுக்கு எங்க மேலாம் கடன் வருது 1,28,000 கோடி கேட்கிறேன். உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரே பாவத்துக்காக. அதாவது மக்கள் நல்லா பாத்துடுங்க, நாளா எந்த காலத்திலயும் இந்த திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடலப்பா. அதனால எனக்கு அந்த குச்ச உணர்ச்சியே கிடையாது. அதாவது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சதுக்கு நல்லா செஞ்சிருக்காங்க. எவ்வளவு கோடி கடனு. அதாவது ஒரு வருமானம், அதாவது எப்பவுமே வருமானத்துக்கு மீறி செலவு பண்ணா குடும்பமே நடத்த முடியாது. அப்போ ஒரு மாநிலத்தை நடத்துறவங்க கொஞ்சமாவது அதை வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத பார்க்கவே இல்லை, யோசிக்கவும் இல்லை. சும்மா கடனை அள்ளி வச்சுக்கிட்டு என்ன தொடச்சு வச்சுட்டு போறது. அடுத்தவங்க வரும்போது அவர் பங்குக்கு மாறி மாறி போட்டு இப்ப 13 லட்சம் கோடி கடன், தமிழ்நாட்டு கடன். ஒவ்வொருத்தர் மேலேயும் 1,28,000 கோடி கடன். இப்போ புதுசா ஒருத்தங்க ஆட்சியில உட்கார்ந்ததுன்னா நீங்க பண்ண எல்லாம் இன்னும் இருக்கு, நிறைய விஷயங்கள் எடுத்து வெளியிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 திராவிட கட்சிகளும் துண்டக்கானும் துணியக்கானும் ஓடாச்சுதான் நினைக்கிறேன். ஆல்ரெடி அதிமுக சின்ன பின்னமே செதஞ்சு போச்சு. ஒரு பக்கம் பார்க்கும் போதே நம்மளுக்கு பாவமா வேற இருக்கு. என்னடா ஆனா அவரு பண்ணது மட்டும் என்ன சாதாரண விஷயம் கிடையாது, எடப்பாடி பண்ண விஷயம். உங்களை யாரு பதவி தூக்கி உட்காராச்சாங்களா, சசிகலாவுக்கு நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணும்போது இன்னைக்கு அவர் சொல்றாரு பெருசா எல்லாரும் போகும்போது நம்பிக்கை துறை வழிகள் அவங்க ஆட்கள்லாம். ஏன்னா இன்னைக்கு விஜயபாஸ்கர் பாத்தீங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டார்ல, அதுக்கு கோஷம் போடுறாங்க. அதாவது அவர் பண்ண கர்மா திரும்ப அவருக்கு ரிப்பீட் அடிக்கு. சோ அதே மாதிரி திமுக வேற அனதாயிட்டு இருக்கு. சோ ஒரே ஒரு மனுஷன் அடிச்சு துவம்சம் பண்றாரியா, 4ஆம் பக்கம் அட்டி கொடுக்காருனா இதெல்லாம் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சோ அந்த வகையில வெள்ளரிக்கையை வெளியிட்டது உண்மையிலே தரமான சம்பவம். இனிமே ஸ்டார்ட் ஆயிரும். இன்னைக்கு இருந்தே பாத்தீங்கன்னா கதா சத்து அங்கங்க எதிரொலிக்க ஆரம்பிக்கும். சோ நல்லா இருக்கு. அதாவது புதுசா ஒருத்தங்க அந்த பதவிக்கு வந்ததுன்னா அங்கங்க என்னென்ன தப்பு நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை எடுக்கிறது கூடாது, இந்த வெள்ளரிக்கை வெளியிட்ட கூடாது அப்படின்னு தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் குறைச்சிகள் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணா அவங்களுடைய அந்த கையாள்களை வச்சிருப்பாங்கல்ல, இவ்வளவு வருஷம் மாறி மாறி ஆண்டுருக்காங்கல்ல. சோ அவங்களுடைய கருப்பாடுகளை வச்சு மின்வெட்டு ஒரு பக்கம் அது இதுன்னு பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருந்தாங்க. சோ எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு நிதியமைச்சர் மரிய வில்சன் வெள்ளரிக்கை வெளியிட்டாரு. சோ அதை எல்லாரும் ஃபுல் டீட்டெயில் நீங்க பாருங்க, பார்த்தாதான் உங்களுக்கு எல்லாம் புரியும் என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இனிமேலாவது நல்லது நடக்கணும்னா நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறத நீங்க மனசார சிந்திப்பீங்கல்ல, சிந்திச்சு ஓட்டு போடணும்ல. சரியா? சரி, ஓகே. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரியே தான் சொன்ன வாக்குறுதிகளை, தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையா அந்த 5 வருஷத்துக்குள்ள நிறைவேற்றிட்டாரு அப்படின்னா அவரை யாராலும் அச்சிக்க முடியாது. அது ரொம்ப முக்கியமானது. சொன்ன மாதிரி சொன்ன வாக்குகள் நிறைவேற்றிட்டாருன்னா. ஆனா அது அதுதான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. சோ அதுதான் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதை சொன்ன மாதிரி நிறைவேற்றுங்க. இன்னைக்கு கூட ஒரு நல்ல சம்பவம் நடந்திருக்கு. அதாவது கேட்டீங்கன்னா, முதல்ல அவர் அறிவிச்சது என்ன கேட்டீங்கன்னா, தேர்தல் வாக்குறுதியில விவசாயிகள் கடன் முழுமையா தள்ளுபடியும், விவசாயிகளோட பயிர்க்கடன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா
அவர் வந்து பாத்தீங்கன்னா 50,000 வரைக்கும் தள்ளுபடி பண்ணியிருந்தாரு. அதுக்கு நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு. நாம கூட அதை விமர்சனம் பண்ணியிருந்தோம். நீங்க சொன்ன மாதிரியே ஏன் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு திருச்சி கிழக்குல அவர் பேசியிருந்தாரு. நான் இது வந்து முதற்கட்டமா பண்ணியிருக்கேன், படிப்படியா பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ இப்போ அடுத்த கட்டமா பண்ணியிருக்காரு. 75,000 அந்த கடன் தள்ளுபடி. 50,000 வந்தது 75,000 மாத்திருக்காங்க. சோ முழுவதுமா கடன் தள்ளுபடி பண்ணணும் நீங்க சொன்ன மாதிரி அப்படின்ட்டு இப்போ கோரிக்கை நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க. அதையும் அவர் முழுமையா பண்ணார் அப்படின்னா பெஸ்டா இருக்கும். அவர் எங்கேயுமே பாத்தீங்கன்னா சொன்னது மாதிரி நடக்கல அப்படின்ட்டு நானும் அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப வந்து உறுதுணையா இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதாவது கேட்டீங்கன்னா அவர் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 2,500 ரூபாய் சொல்லியிருந்தாருல குடும்ப தலைவர்களுக்கு அதை வந்து நிறைவேற்றும் போது இப்போ ஆல்ரெடி திமுக கொடுத்தாங்கல்ல அந்த 1000 ரூபாய் யார் யாருக்கெல்லாம் போய் சேர்ந்துச்சோ அவங்களுக்கு தான் அந்த 1000 ரூபாய் இந்த மாதமும் கொடுத்துட்டு இருக்காரு. 2 மாதமும் 1000 ரூபாய் அவங்களுடைய அக்கௌண்ட்ல வர வச்சுட்டாங்க. சோ அதே மாதிரி நீங்களும் இந்த 2,500 ரூபாயை அப்படியே கொடுத்துடக்கூடாது. அதுல முழுக்க முழுக்க நிறைய பேர் பயனடையாம இருக்காங்க. அது வந்து ஏகப்பட்ட பேர் கொந்தளிச்சிருவாங்க. அது உண்மையிலே அப்படி வந்து அப்படியே நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்க வந்து சரியா, அதாவது புதுசா எல்லாருக்கும் கணக்கெடுத்து அதை எல்லாருக்கும் கொடுக்கணும். சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடையில் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் நீங்க 2,500 ரூபாய் சொன்ன மாதிரி அறிவிக்கணும். 60 வயசுக்கு உள்ளவங்களுக்கு அதுல போய்கிட்டு ஏதாவது பாத்தீங்கன்னா இப்படி அப்படி எப்படின்னு ஏதாவது மாத்துறீங்க அப்படின்னா மொத்தம் கொலாப்ஸ் ஆயிரும். அப்புறம் மத்தவங்க மாதிரி நீங்களும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவீங்க. சோ அதை வந்து முதல்ல நாம வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் நல்லது பண்ணா மொத்தால சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி அங்க இது நடக்கூடாது. நாம தானே பப்ளிக், நாம தானே ஓட்டு போட்டு தெரிஞ்சது இருக்கும். அப்போ இங்குள்ள பிரச்சனை நம்மளுக்கு தான் தெரியும். நாம எந்த அளவுக்கு திமுக போட்டு பொழந்து விமர்சனம் பண்ணா நமக்கு தெரியும். சோ அப்படிங்கும் போது நீங்க அந்த மாதிரி அவங்களுக்கு மட்டும் இப்ப 1000 ரூபாய் வச்சிட்டு இருக்கீங்க. அவங்களுடைய கணக்கெடுப்புல யாருக்கெல்லாம் போய் சேர்ந்துச்சோ அவங்களுக்கு தான் 1000 ரூபாய் இன்னும் போயிட்டு இருக்கு. சோ அதனால நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இது 2,500 ரூபாய் அதே மாதிரி போயிருமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அதாவது உள்ளுக்குள்ள குமுறிட்டு இருக்காங்க. சோ அதுதான் நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வீடியோ காணொலி மூலமா தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துறேன். ஏன்னா இங்க வந்து திமுக ஆதரவு உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு அதை பயணிச்சிட்டு இருக்காங்க தவிர மத்த அதாவது கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இன்னும் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு 1000 ரூபாய் போல அந்த குடும்ப தலைவர்களுக்குலாம். ஆனா அவங்க ஹஸ்பண்ட் நல்ல வேலை பார்க்கறவங்க கூட அந்த 1000 ரூபாய் போயிட்டு இருக்கு. சோ அதனால நீங்க அதை மட்டும் கரெக்டா எல்லாரும் கொடுத்துருங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேரை வாங்கி தரும். அது மட்டும் சொதைப்படுறாங்க அப்படிங்கிறது என்னுடைய எண்ணோட்டம். சரி, இன்னொரு விஷயத்தையும் நம்ம இதே அளவுக்கு சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்தையும் பேச நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த பாலியல் குற்றங்கள் மட்டும் என்ன சொல்றேன்னு தெரியல, அது வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா நடந்துகிட்டே இருக்கு. இதை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறத முதலமைச்சர்கள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக இதுக்கு வந்து முக்கியமான ஒரு கவனத்தை செலுத்தணும். ஏன்னா நாம திமுகவை எந்த அளவுக்கு போட்டு பழந்தோம். அதாவது நேரடி கட்டுப்பாட்டில் நீங்க வந்து காவல்துறையை வச்சுட்டு சட்டம் ஒழுங்கு என்னத்தை பண்றீங்க அப்படின்னு கேட்டோம்ல. இப்போ அதே மாதிரி தான் எதிர்கட்சிகள் எல்லாம் முதலமைச்சர் விஜயவர்ல பார்த்து கேட்டிருக்காங்க. சோ அவர் ஆட்சி வந்து ஒரு மாத காலம் தான் ஆயிருக்கு. ஆனா அதுக்காக நம்ம அப்படியே சொல்லிட்டே இருக்க முடியாது. சட்டம் ஒழுங்கு உங்க நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு. நீங்க தான் குழந்தைகள் நலன், மகளிர் நலன் எல்லாத்தையும் பாக்குறீங்க. சோ விரைந்து ஒரு பிரிவென்ஷனா, அதாவது நடந்தது உடனே ஆக்ஷன் எடுத்துறீங்க. திமுக மாதிரி கிடையாது. அவன் எங்க ஆளு, அதனால நான் அவனை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அவனுக்கு சாதாரண செயல்படுவேன், என் பேர்லாம் போட மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. எவனா இருந்தாலும் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு உடனே கைது பண்ணிருக்கீங்க. அது வரைக்கும் பெஸ்ட். ஆனா அது மட்டுமே சிறந்தது கிடையாதுல்ல. பிரிவென்ஷனா பாதுகாப்புல அதான் முக்கியமானது. அதுக்காக தானே சிங்க பெண்கள் படையெல்லாம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ இன்னும் தீவிரப்படுத்துங்க அப்படிங்கிறது என்னோட இது. இதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனக்கெடுங்க. ஏன்னா உங்களுடைய பெருவாரியான அந்த நம்பிக்கையே பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். உங்க மேல அவ்வளோக்குள்ள நம்பிக்கை வச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்க அண்ணன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க. ஸோ அதுல இப்படி நடக்கிறது பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி போயிட்டு இருக்கு. ஏன்னா டெய்லி எங்கேயாவது ஒன்று நடந்துருதுங்க பாலியல் குற்றங்கள். எப்படி அவங்களுக்கு இந்த தைரியம் வருதுன்னே தெரியல. அதுவும் இந்த திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டில 3 வயசு பச்சை குழந்தை, அது வடக்கிருந்து வந்தவன் தான், வடமாநில சேர்ந்தவன். அவனெல்லாம் எனக்கு பார்த்தா எப்படா 3 வயசு குழந்தைடா. அப்போ இதெல்லாம் நம்ம சும்மா விடலாமா? அதாவது வட மாநிலத்திலிருந்து இங்க வர்றவங்களுக்கு எப்படி இந்த விட்டு தைரியம் வருது, அதை எப்படி நம்ம வந்து அனுமதிக்கலாங்கிற அந்த அளவுக்கு கோவம் வருது. இப்போ வந்து நம்ம நாட்டில் உள்ளவங்க இங்க இருந்து வெளிநாட்டுல வேலை பார்க்குறாங்க. ஸோ எங்க வேணா யாரு வேணா போய் வேலை பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனா எப்படிதான் குறைஞ்சபட்சம் நாம வந்து அடுத்த ஊர்ல இருக்கோம், அடுத்த மாநிலத்துல அப்படிங்கிற கொஞ்சம் கூட அந்த பயம் அவனுக்கு இல்லையே. எவ்வளவு தெனாவிட்டு இருந்தா பார்க்கும்போது சோ இதெல்லாம் வந்து கடுமையா அதுக்கு தடுக்கிற சட்டம் நீங்க வந்து இயற்றணும். அதாவது கேட்டீங்கன்னா இப்போ வந்து வெளி மாநிலத்துல வந்து வேலை பார்க்கறாங்கன்னா அவங்களுடைய குச்ச பண்ணி என்ன, அவங்க இப்போ ஒரு கான்ட்ராக்ட் லேபரா ஏதோ ஒண்ணு அவங்க வந்து ஒரு வேலைக்கு வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் வாங்கணும். வாங்கி முறையா வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையிட்ட அவங்க வந்து அந்த சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்கணும், சமர்ப்பிக்கணும். அதன் மூலமா தான் இதை கட்டுப்படுத்த முடியும். வேற எது மூலியமாவது கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதை துரிதமா நீங்க நடவடிக்கை மேற்கொள்ளணும். ஏன்னா நம்ம வீட்டு பெண்களுடைய ஒவ்வொருத்தங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ அதை நீங்க அமல்படுத்துங்க சட்டத்தை.
ஸோ இப்போ உங்க சட்டம் ஒன்று உங்க கையில தான் இருக்கு. சரி, ஓகே. இப்போ எனக்கு என்ன தோணுன்னு கேட்டீங்கன்னா, நண்பர் உங்ககிட்டயே நான் கேட்கறேன், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவன்ட்ட, இப்போ இதை தடுக்கிறது எப்படி தான் தடுக்கிறது? இந்த பாலியல் குற்றம் நடக்காம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ அரசாங்கம் வந்து ஆக்ஷன் எடுக்கணும், அது ஓகே, அதை எடுத்தாகணும். அவங்க எடுப்பாங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன். இப்போ எந்த ஆட்சி வந்தாலும் இதை வந்து கட்டுப்படுத்தவே முடியாமல் போயிட்டு இருக்குல்ல. இப்போ வந்து நாம வந்து திமுக அரசாங்கத்தை பயங்கர விமர்சனப்பட்டிருந்தோம். இப்போ தமிழக வெற்றிக்கழக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமும் பெண்களுக்காக முன்னுரிமை கொடுக்கும்னு சொல்லி இவர் வந்ததுக்கு அப்புறமே இதை கட்டுப்படுத்த முடியாது போயிட்டு இருக்கு. அப்போ இது எங்கேயோ ஒரு பெரிய ஒரு ஓட்டம் இருக்கு, தொடர்ந்து அந்த தப்பு நடக்குது. அதாவது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்துக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு காவல்துறையை போட முடியாது, உங்களுக்கே புரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து மக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வா இருக்கணும், என்ன மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும், உங்களுக்கு என்ன தோணுது? இதை கட்டுப்படுறதுக்கு இதான வழி, இப்படி பண்ணா கொஞ்சமாவது குறையணும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. எல்லாரும் பார்க்கட்டும், தெரிஞ்சுக்கட்டும். ஓகேவா? சரி, நாளைக்கு அடுத்த கட்ட அரசியல் 10 மணி வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்க. பாய்.